மகளே, உன் மனம் என்னை காலையிலிருந்து தேடிக் கொண்டிருக்கிறது. அதனால் தான் இப்போது உனக்கு காட்சி தருகிறேன். என்னை வணங்கிவிட்டு உன் நண்பர்களுக்கு பகரிரு. கிடைக்கும் வாய்ப்பு சிறியதாக இருந்தாலும் உதறிவிடாதே, பிடித்துக்கொள். அதுதான் உன் பெரிய உயரத்திற்கான முதல் படியாக மாறலாம். கைத்தட்டல் இல்லாத தருணத்திலும் உன் திறமையை முழுதாய் காட்டிவிடு. தகுதிக்கேற்ற வேலை கிடைக்காமல் போனாலும் கிடைத்த வேளையில் உன் தகுதியை நிரூபித்து காட்டு. செய்யும் வேளையில் உண்மையாயிருந்தால் நினைத்து பார்க்காத வெற்றி கிடைக்கும். வாய்ப்பு கிடைத்தால் பிடி, பிடித்தால் விடாதே. வாய்ப்பு என்பது உன் வாழ்க்கையை மாற்றும் தீப்பொறி. இன்று இரவோடு உன் கஷ்டங்கள் எல்லாம் முடியப் போகிறது. திடீர் திருப்பமாக நாளைய விடியல் பல ஆச்சரியங்களை தரப்போகிறது. நம்பிக்கையோடு வணங்கி ஓம் சரவணபவ என்று மனதார ஒரு முறை கூறு. நீ நினைத்தது இன்று கண்டிப்பாக நடக்கும். நான் நடத்தி வைப்பேன். யாமிருக்க பயமே. யாரும் சொல்லாத உண்மை. ஏன் உங்க கூட இருக்கிறவங்க திடீரென்று மாறி போறாங்க தெரியுமா? ஏனென்றால் நீங்கள் அவர்களுக்கு ஒரு உதவியாளராக இருந்தீர்கள். வேலை முடிந்ததும் அவர்கள் உங்களை நிராகரிக்க தொடங்கிவிட்டார்கள். எனவே உறவு முடிந்துவிட்டது. உண்மையான மனிதர்கள் ஏன் எப்போதும் தனியாக இருக்கிறார்கள் என்று எப்போதாவது புரிந்திருக்கிறீர்களா? ஏனென்றால் இவ்வுலகம் உண்மையா இருப்பவர்களை முட்டாள் என நினைத்துக் கொண்டிருக்கிறது. ஏன் உனக்கும் உன் பேச்சுக்கும் யாரும் மரியாதை கொடுக்கவில்லை? ஏனென்றால் இவ்வுலக மக்கள் நீ யாருக்கு உதவியாக உறுதுணையாக பயனுள்ளதாக இருக்கிறாயோ அவர்களை மட்டும் தன்னுடன் சேர்த்துக் கொள்வார்கள். புரிந்து கொள், தெரிந்து கொள். ஒருவருக்கு நீ முக்கியத்துவமாய் இருக்கிறாய் என்றால் அவர்கள் தங்கள் தேவைக்கும் தனது சுயநலத்திற்காகவும் உன்னை பயன்படுத்ததான் உன்னை வைத்திருக்கிறார்கள் என்று இதையும் புரிந்து நடந்து கொள். பேசாமலே இருந்துவிட்டால் அழிந்து போவது மொழிகள் மட்டுமில்லை, சில உறவுகளும் தான். எல்லோரும் உன்னை போல் உண்மையாக இருப்பார்கள் என்று நீ நம்பினால் உன்னை போல் முட்டாள் இந்த உலகில் யாருமே இருக்க முடியாது. யாரும் என்னை ஏமாற்றினால் நான் ஏமாறந்து விட்டதாக அர்த்தமில்லை. நான் அவர்களை அதிகமாக நம்பினேன் என்றுதான் அர்த்தம். வீட்டின் கடைசி பிள்ளைகள் எவ்வளவு செல்லமாக வளர்க்கப்படுகிறார்களோ அதை தாண்டிய துன்பத்தை வளர வளர அனுபவிக்கிறார்கள் என்பதே எழுதப்படாத உண்மை. கண்ட இடத்தில் கொட்டக்கூடாதது குப்பைகள் மட்டுமல்ல, நம் வீட்டு பிரச்சனைகளையும் தான். பொய்க்கு ஆரம்பம் இல்லை, ஆனால் நிச்சயம் முடிவு உண்டு. உண்மைக்கு ஆரம்பம் உண்டு, ஆனால் முடிவு இல்லை. உனக்கு என்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் தொலைவில் இல்லை. நீ தவமாய் வேண்டி உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது. நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும். உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகாது. ஓம் குகனே என்று கூப்பிட்டால் அனைத்து குறையும் தீர்த்து வைப்பேன். எதற்கு கவலையாக இருக்கின்றாய்? இங்கு யாருக்குத்தான் மனம் வருத்தமில்லை? எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு சூழலால் அல்லது ஏதோ ஒரு நபரால் பல வகையான சூழ்நிலையினால் மனம் வருத்தம் கொண்டுதான் இருக்கின்றார்கள். இப்பொழுது இருக்கும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உன்னை நீயே மாற்றிக்கொள். உன் மகிழ்ச்சியும் உன் துன்பமும் உன் கையில்தான் உள்ளது. எதை அனுபவிக்க வேண்டும் என்பதை நீயே முடிவு செய். யாரும் உன் கூட இல்லை என்று வருத்தப்படாதே. நல்ல மனிதர்களும் நல்ல குடும்பமும் உனக்கு நான் தருவேன். நீ நினைத்த மாதிரி நல்ல வாழ்க்கை வாழப்போகிறாய். உன் கூட எப்பொழுதும் நான் இருக்கேன். நான் சொல்லும் வார்த்தை நீ நம்பினால் ஓம் முருகா என்று பதிவிட்டு ஃபாலோ செய். நீங்க யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க. உங்களை கஷ்டப்படுத்தினவங்களை கர்மா ஏற்கனவே பார்த்துக்க ஆரம்பிச்சிடுச்சு. முதலாவது, அவங்க எதையெல்லாம் மதிக்காம ரொம்ப சாதாரணமா நினைச்சாங்களோ அதையெல்லாம் இழக்க ஆரம்பிப்பாங்க. இரண்டாவது, அவங்க ஏமாத்தினாலுங்க ஒவ்வொருத்தரா அவங்களை விட்டுட்டு போக ஆரம்பிப்பாங்க. மூன்றாவது, அவங்க மத்தவங்களுக்கு கொடுத்த அதே வலி அவங்களுக்கு வர்ற வரைக்கும் செஞ்ச தப்பையே திரும்ப திரும்ப செய்வாங்க. நான்காவது, ஏன் எதுக்குன்னே தெரியாம நல்ல நல்ல சான்ஸ் எல்லாம் அவங்க கைய போகும். ஐந்தாவது, அவங்க கூட இருக்கிறவங்களே இவங்க மத்தவங்களை எப்படி நடத்தினாங்களோ அதே மாதிரி இவங்க நடத்த ஆரம்பிப்பாங்க. ஆறாவது, யார் நம்ம மேல உண்மையா பாசமா இருந்தாங்கன்னு ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்கிட்டு தனிமையில கஷ்டப்பட ஆரம்பிப்பாங்க. ஏழாவது, நிம்மதியை தேடி ஓடுவாங்க. ஆனா நிம்மதி அவங்கள விட்டு விலகி ஓடும். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். கர்மா ரொம்ப அமைதியா பொறுமையா இருக்கும். ஆனா அதோட கணக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும். அதை நம்புங்க. விஷத்தோடு பிறந்த பாம்பின் பிறவி குணத்தை மாற்ற நினைப்பது முட்டாள்தனம். அதே போல்தான் வேஷம் போடும் உறவுகளுக்கு நடுவில் உண்மையான பாசம் தோற்றுத்தான் போகிறது. உறவினர்கள் தரும் வலி மரணத்தை விட கூடியது. சில உறவுகள் நம்முடன் இருப்பதை விட விலகிச் செல்வதே நல்லது. இன்று இரவோடு உன் கஷ்டங்கள் எல்லாம் முடியப் போகிறது. திடீர் திருப்பமாக நாளைய விடியல் பல ஆச்சரியங்களை தரப்போகிறது. நம்பிக்கையோடு வணங்கி
ஓம் சரவணபவ என்று மனதார ஒரு முறை கூறு. நீ நினைத்தது இன்று கண்டிப்பாக நடக்கும். நான் நடத்தி வைப்பேன். யாமிருக்க பயமே.